பார்த்தீங்கன்னா நாங்கள் கடியப்பட்டினம் பீச்சுக்கு வந்திருந்தோம். அங்கே நிறைய பேர் தூண்டில் போட்டுட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. நம்மளும் ஒரு நாள் மீன் பிடிச்சிடணும்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து தூண்டிலை வாங்கி நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடலையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மீன் மட்டும் என் தூண்டிலுக்கு வரவே இல்லை. வேறு ஆள் இதை போட்டு தான் மீன் பிடிப்பாங்களாம். மீன் வந்து இதில் தான் கடிக்குமா. கடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இருக்குது இந்த கொக்கியில் தான் மீன் மாட்டும். மீன் மாட்டிலே சரி அங்கனங்கனே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு ஃபோட்டோ ஷூட் மாதிரி அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு பறக்க பார்த்துக்கிட்டு அழகையும் ரசிச்சுக்கிட்டு அழகோல விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக முடிச்சுட்டு வந்தாச்சு மக்களே. அவ்வளோதான் அன்னைக்கு கடியப்பட்டினம் பீச்சுக்கு. ஆனால் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்ம மன நிம்மதியாக அந்த அலையோடு சேர்ந்து நம்மளும் அப்படியே அழகோல விளையாண்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த அலையை பாருங்கள், அலை வந்து அப்படியே அலை வந்து அடிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அழகையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு.